ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ப்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதன்கிழமை மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான். அது இல்லாமல் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? பூரி கடலைக்கறி தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா நான் போடுற பொருளிலே பாதி வீட்டிலே இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி கடலைக்கறி செய்ய போகிறோம். எப்படி வருதுன்னு தெரில டேஸ்ட்டானா. ஃபஸ்ட்டு காலையில் ஏஞ்சிதுமே சுண்டல் தான் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி டைட்டாக போட்டு 1 மணி நேரம் நல்லாவே விட்டோம்னாக்கா நல்லா ஊறி வந்துடும். நைட்டு அதை ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் எப்போவுமே அவ்வளோதான், நைட்டு ஊற வைக்கவே மாட்டேன். ஊற வைக்கணும்னு தோணும், பட் ஆனால் ஞாபகமே இருக்கிறதில்ல. சுண்டலும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு பிசையணுமா இருந்துச்சு. நான் அதிகமாக மாவெல்லாம் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி வெறும் 1 1/2 கப் தான் மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா மதியத்துக்கு வேறு ஏதாவது அந்த கடலைக்கறிக்கே வேறு ஏதாவது சாப்பாடு இல்லை வேறு எதுனா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுலேயே கடையில் கோதுமை வாங்கிட்டு வந்தாக்கா அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குது. இந்த மைதா மாவு டெக்ஸ்சர் வந்துடும். பட் இது என்னன்னாக்கா நாங்கள் வீட்டில் அரைக்கிறதுனால என்னன்னு தெரியல, இந்த அரிசி மாவு பிசைஞ்சிட்டு இப்படி எடுக்கிறோமே உடனே மாவு வந்துடுது, அதே மாதிரி தான் இது வருது. என்ன ரீசன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேயும் ஒரு ஆள் கிச்சனுக்கு என்ட்ரி கொடுத்துட்டே இருந்துச்சு. ஏன்னா சுண்டல் ஊற வச்சுன்னா அதை ஊறி இருக்குமோ இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டு போச்சு. மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் கிரேவிக்கு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த சுற்றி இருக்கிற ஆளுங்க தான். எங்கள் ஊரில் எப்படின்னாக்கா, எங்கள் வீட்டாண்ட அவங்க வீட்டில் என்ன நடக்குது அது கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் என்ன இல்லை அப்படியே கவனிப்பாங்க. அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அது எனக்கு எப்படின்னாக்கா அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னாக்கா நம்மளது நம்ம பார்த்தாவே போதும். மற்றவங்க லைஃப்பில் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. மற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம லைஃப் ஆச்சு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கஷ்டமோ சுகமோ இப்படி தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே அப்படி யாருமே இல்லை. அவங்க வீட்டில் நடக்கிறத விட்டுடுறாங்க. மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதோன்ட்டு ஆர்வமாக என்ன நடக்குது என்ன இல்லை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னே புரியல இது வரையும். இப்போவே நான் யூடியூப்பில் வீடியோ போடுறது எங்கள் மாமியார் சுத்தமாகவே பிடிக்கல. அப்படியே பேசுவாங்க, பட் டைரெக்டாக என்னை வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் வீடியோ போடுற அப்படின்ட்டுலாம் எதுவுமே கேட்கல. அவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க ஏதோ தப்பு பண்ணுற இவ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்ற உறுதியாக இருக்கேன் நான். ஏன்னா இது வீடியோ போடுறதுன்ட்டு வந்து தப்புன்ட்டு எனக்கு தோணல. சரியா? ஏன்னா வீடியோ போடுறது வந்து தப்புனாக்கா அது எப்படி? உலகத்தில் 1000 பேர் வீடியோ போடுறாங்க. அதில் நான் மட்டும் என்ன புதுசா? அது என்னோடய வீடியோவே மொக்க வீடியோ. அதுக்கு எதுக்கு நான் அந்த பில்டப் கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம்? ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. நான் வீடியோ போட்டாக்க மற்றவங்க என்ன பேசுவாங்களோ என்ன இருக்காங்களோ இன்னுமே நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஐயா விடு, பேசுனா பேசிட்டு போகிறாங்க. நம்மளை பற்றி எப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே நம்மளை புரிஞ்சிக்க முடியாதுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே நம்மளுக்கு கிடையாது இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பிடிச்சி சந்தோஷமாக செஞ்சுட்டு போகலாம். அதில் பலன் கிடைக்குதா இல்லையா அதுக்கு அப்புறமா விஷயம். சரி, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம செய்கிறோம், அவ்வளோதான்.
கிரேவிக்கு தக்காளி தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஊற வச்ச சுண்டல் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தனியாக. தாளிப்புக்கு எண்ணெய் ஒரு பைசஸ் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றி நல்லாவே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லாவே ஃப்ரை பண்ணணும். மறுபடியும் 5 நிமிஷம் விட்டுட்டு, ஏன்னா நம்ம போடுற பொருள் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணணுமா வேண்டியிருக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டல் போட்டு நல்லாவே ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, மறுபடியும் உப்பு பத்தலைன்னா பார்த்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 6-7 விசில் விட்டு இறக்குனா அவ்வளோதான். கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிடும். ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு இந்த பூரி செய்யும் போதெல்லாம் ஒரு காமெடி ஞாபகம் வரும். இந்த ஜோதிகா மேம் சொல்லுவாங்கள்ல, நான் சுட்ட பூரி புஸ்ஸுன்னு தான் வரும்ன்ட்டு. அதுமாரி தான் ஞாபகம் இருக்கும் ஒவ்வொரு டைமும். அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். அது எப்படி தான் என்னன்னே தெரியல எனக்கு. உடனே நான் மாவு பிசைஞ்சு அதை அதிகமாக நான் ஊற வைக்கவே மாட்டேன். மாவு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாவு பிசைஞ்சு அப்படியே பூரி சுட்டுனா கூட அது புஸ்ஸுன்னு நல்லாவே வரும். எனக்கு சப்பாத்தியுமே அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு சில பேர் வந்துட்டு சப்பாத்தி ஹார்ட் ஆகுது அப்படின்றாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நான் அது எப்படின்னா சுட்டாலும் சரி, பூரி சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக வரும். அதுக்கப்புறம் என்ன நானே பாராட்டிக்க வேண்டியது தான். என்னென்னா கலா நீ தேர்ந்துட்ட, சமையல் விஷயத்தில் ஓரளவுக்கு கூடி வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற குழம்பு விஷயத்தில் சொதப்பி வச்சிருவேன். இதுமாரி பூரி சப்பாத்தி இதுமாரி ஏதாவது எனக்கு பிடிச்ச ஐட்டம் செய்யும் போது சத்தியமாக அது நல்லா வந்துடுது. அது எப்படி தான் தெரியல. அப்புறம் நான் பூரி எப்போ செய்ய ஆரம்பித்தாலும் எங்கள் வீட்டில் ஒரே சண்டை தான் நடக்கும். வேணாம் செய்யாதே, வெறும் சாப்பாடு சாப்பாடு குழம்பு இதுமாரி ஏதாவது செய்ய, உனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னாக்கா பூரி இதுமாரி சன்னா மசாலா, இந்த கடலைக்கறி இப்படி ஏதாவது செஞ்சேனாக்கா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்குன்ட்டு நான் செஞ்சாக்கா செய்யக்கூடாதுன்னு சண்டை போடுவாங்க. ஆனால் செஞ்சு வச்சா சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதுலேயும் மித்துக்குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பூரி சப்பாத்தி இப்படி சிக்கனு மட்டனு இப்படியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போல்லாம் எதை செஞ்சாலும் அவனுக்கு பிடிச்சாக்கா கண்டிப்பாக செய்வேன். அவனுக்கு பிடிக்கலனாக்கா எதுவுமே செய்ய மாட்டேன். பூரியும் ரெடி ஆகிடுச்சு, கடல் கறியும் ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கு நேரமாச்சு, சாப்பாடு போடுன்னாரு. அவருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்து விட்டேன். காலையில் என்னன்னு தெரியல, மழை தூரில் வேறு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது செஞ்சு முடிக்கவே டயர்டாகிடுச்சு. அப்படியே ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சுட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஏஞ்சிக்க கூடாதுன்ட்டு. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல்